வெல்கம் டு ஈட் வேவ்ஸ் சேனல். முருகனின் அறுபடை வீடுகளில் 5ஆம் படை வீடாக திகழும் திருத்தணி சுப்பிரமணிய சுவாமி கோயிலை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரையும் பாருங்கள். பங்குனி மாத பௌர்ணமி குலதெய்வ வழிபாட்டிற்கு நமக்கு எவ்வளோ முக்கியமோ அவ்வளோ தூரம் முருகனை கும்பிடுறதுக்கும் அந்த நாள் உகந்த நாள். சென்னையிலேருந்து 84 கிலோமீட்டர் தொலைவிலும், அரக்கோணத்திலிருந்து 18 கிலோமீட்டர் தூரத்திலும் ஆந்திர மாநில எல்லைக்கு அருகே இருக்கிறது. திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கிறது இந்த திருத்தணி. முருகப்பெருமான் தன் கிரியாசக்தியான தெய்வானையை திருப்பரங்குன்றத்தில் திருமணம் செய்தது போல் திருத்தணியில் தன் இச்சா சக்தியான வள்ளியை திருமணம் செய்து கொண்டு வீட்டிருக்கிறார். தேவர்களுக்கு தீராத துன்பம் கொடுத்து வந்த சூரபத்மனுடன் போர் புரிந்து தேவர்களின் துயர் நீக்கி முருகப்பெருமான் கோபம் தணிந்து அமர்ந்த இடம் திருத்தணி. இந்த தலம் தணிகை அல்லது தணிகை மலை அப்படின்னு பெயர் கொண்டது. இந்நாளில் தான் அசுரர்களின் கொட்டத்தை அடக்க முருகன் தன் தாய் தந்தரையை வணங்கி பயணத்தை ஆரம்பித்தார். தேவர்களின் பயம் நீங்கிய இடம், பகைகள் தனியுமிடம், அடியார்களின் துன்பம், கவலை, பிணி, வறுமை எதுவானாலும் இதை தணிக்குமிடம் இந்த தணிகை மலையில் முருகன் கிழக்கு நோக்கி எழுந்தருளியுள்ளார். இங்கு மலையடிவாரத்தில் உள்ள சரவண பொய்கையில் தான் கார்த்திகை பெண்களுக்கு குழந்தையாக அவதரித்தார் முருகன். இந்த தீர்த்தத்தில் நீராடுபவர்களுக்கு தங்கள் உடல் உபாதைகளும் போகும், பாவங்களும் களையப்படுவதாக ஐதீகம். இதை சுற்றி பல மடங்கள் இருப்பதால் மடம் கிராமம் என அழைக்கப்படுகிறது. அங்குள்ள கிழக்கு கரையிலிருந்து வளைவாக உள்ள மலையை பார்த்தால் அழகான மாலை போல் இருக்கும். அதனால் தான் அருணகிரிநாதர் அழகு திருத்தணி மலை என்று புகழ்கிறார். இங்கு நீராடிய பின் தான் மலைக்கோயிலுக்கு செல்ல வேண்டும். ஆடி கிருத்திகையில் உற்சவர் அலங்காரத்துடன் பவனி வந்து தெப்பத்தை சுற்றி வருவது கண்கொள்ளா காட்சியாகும். மலை மேல் போவதற்கு அருமையான சாலை இருக்குது. வெஹிக்கிள் பார்க் பண்ணுறதுக்கும் அருமையான இட வசதி இருக்குது. நம்ம ரொம்ப பக்கத்திலே போய் அங்கே இறங்கிக்கிடலாம். சப்த ரிஷிகள் எனப்படும் வசிஷ்டர் முதலான 7 முனிவர்கள் இங்கு முருகனை பூஜித்த இடம் மலையின் தெற்கே உள்ளது. அவர்கள் அமைத்த 7 சுனைகள் மற்றும் கன்னியர் கோயில்களும் இங்கே உள்ளன. திருத்தணியில் தான் பிரம்மதேவர் முருகனை பூஜித்து தன் படைப்பாற்றலையும் சூரபத்மனால் கவரப்பட்ட தனது செல்வங்களையும் முருகன் அருளால் திரும்ப பெற்றார். பிரம்மதேவர் உண்டாக்கிய பிரம்ம தீர்த்தம் மலைப்படிகளை அடுத்த வடக்கு பக்கத்தில் உள்ளது. இப்போ கோவிலுக்குள்ளே வந்தாச்சு. விசேஷ நாள்களில் கூட்டம் அதிகமாக இருக்கும். திருத்தணி முருகனை வழிபட்டுத்தான் தாரகாசுரனால் கவரப்பட்ட தனது சங்கு சக்கரத்தை திரும்ப பெற்றார் திருமால். அவர் உண்டாக்கிய விஷ்ணு தீர்த்தம் மலையின் மேல் கோவிலுக்கு மேற்கே உள்ளது. இந்திர தீர்த்தம் மற்றும் முருகனின் அருள் பெற்ற நந்தி தேவர் யாகம் புரிந்த நந்தி குகையும் இருக்குதுங்க. அருட்பிரகாச ராமலிங்க வள்ளலார் சுவாமிகள் திருவருட்பாவில் முருகப்பெருமானை பற்றி பாடி சென்னையில் உள்ள அவரது இல்லத்தில் கண்ணாடியில் முருகனை தரிசித்து அருள் பெற்றிருக்கிறார். இந்த கோவிலில் 5 அடுக்கு கோபுரம் உள்ளது. இங்கு முருகப்பெருமான் வலக்கையில் சக்தி ஹஸ்தம் எனப்படும் வஜ்ரவேலுடனும் இடக்கையை தொடையில் வைத்து ஞானசக்தி பெற்றவராகவும் காட்சி தருகிறார். இங்கே அலங்காரத்தின் போது மட்டுமே தனியே வேல், சேவல் கொடி ஆகியவை வைக்கின்றனர். வெளிப்பிரகாரத்தில் பக்தர்கள் வணங்குவதற்காக வேல் வைக்கப்பட்டுள்ளது. ஸ்ரீ முத்துசாமி தீட்சிதர் தணிகை மலையில் சங்கீத ஞானம் வேண்டி முருகனை பூஜித்தார். முருகர் அவர் நாவில் அட்சர ஆசி நல்கினார். ஓம் குரு குகாய நம என முதல் அடியாக முதல் பாடலை தொடுத்தார். ஈட் வேவ்ஸ் சேனலுக்கு முதல் முறையாக விசிட் பண்ணுறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இங்கே வள்ளி தெய்வானைக்கு தனித்தனி சன்னதி உண்டு. இங்கே சஷ்டி, பங்குனி உத்திரம், தைப்பூசம், ஆடி தெப்பத் திருவிழா ரொம்ப முக்கியமாக கொண்டாடப்படுகிறது. இங்கு ஆண்டின் 365 நாட்களை குறிக்கும்படியாக 365 படிகள் உள்ளது. திருப்புகழ் பாடிய அருணகிரிநாதரால் பாடல் பெற்ற தலம். இதை திருப்புகழ் திருப்படி திருவிழா அப்படின்னே சொல்கிறாங்க. ஆங்கிலேயர் ஆட்சி காலத்தில் இங்குள்ள மக்கள் ஆங்கில புத்தாண்டெல்லாம் கொண்டாடுறதில்ல. அதற்கு பதிலாக தமிழ் கடவுளான முருகனின் ஆசி பெற வேண்டி தணிகை மலையில் குழுக்களாக கூடி பஜனைகள் பாடி தரிசிக்க வருகின்றனர். தமிழ்நாட்டைச் சேர்ந்த வள்ளிமலை சுவாமிகள் தமது சீடர்களுடன் பஜனை குழுக்களை இணைத்து திருவிழாவாக கொண்டாடினார். இப்பொழுதும் 365 படிகளுக்கும் பூஜை செய்து படி ஒன்றுக்கும் ஒரு பாட்டினை இசைத்து பாடி மலைக்கோவிலை அடைந்து சுவாமி தரிசனம் செய்வது வழக்கமாக இருக்கிறது.
அன்று ஆயிரக்கணக்கான முருக பக்தர்கள் வேல்காவடி எடுத்து இறைவனை தரிசிக்க வருகிறார்கள். மிகவும் தொன்மை வாய்ந்ததும் பெருமை வாய்ந்ததுமாக இந்த திருத்தணி தலம் விளங்குகிறது. இந்த பங்குனி உத்திர நாளில் நாமும் திருத்தணியை வலம் வந்தாச்சு. இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் பட்டனை அமைக்கிட்டு ஆல் கொடுத்துருங்க. அப்போ தான் அடுத்து போடுற வீடியோ உங்களை வந்து சேரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.